ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம அபிராமி அந்தாதி பார்த்துன்னு இருக்கோம். 40 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ 41வது பாடல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விநாயகர் துதி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. இப்போ நம்ம அபிராமி அந்தாதி 41வது பாடல் பார்க்க போகிறோம். இந்த பாடலை தினமும் ஒலிப்பதால் அபிராமி அன்னையின் அருளால் நமக்கு அறிவாளிகளுடன் நட்பு ஏற்படும். If you chant this song daily, the blessings of goddess will make us to will make friendship with wise people. இந்த பாடல் புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுயிருக்கப் பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. இதுதான் இந்த பாடல். இதன் பொருள், நெஞ்சமே, நமக்காக குவளைக் கண்களை உடைய அபிராமி தேவியும் அவர் கணவராகிய சிவந்த திருமேனி உடைய சிவபெருமானும் சேர்ந்து நமக்காக இங்கே எழுந்தருளி நம்மை அடியார்களின் திருக்கூட்டத்தில் இருக்குமாறு செய்து நம் தலைமீது திருவடித்தாமரைகளை பதிய வைத்தனர். என்னே நாம் செய்திட்ட புண்ணியம். இதுதான் இந்த பாடலின் பொருள். இன்னொரு முறை, புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுயிருக்கப் பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலை தினமும் ஒலிப்பதால் அபிராமி அன்னையின் அருளால் அறிவாளிகளுடன் நமக்கு நட்பு ஏற்படும். will makes the blessings of goddess will makes friendship with wise people. Thank you for all. Sarve jana sukhino bhavantu.